Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் ஆய்வு நாடகம் நடத்திய ஸ்டாலினை பெண்கள், முதியவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ். அதாவது காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், குத்துமழைச்சாரல் உப்பு விற்க போனேன் என்ற திரைப்பட பாடலுக்கு ஏற்ற விதமாக மழை வரும் என்று தெரியும், பருவமழைகள் தொடங்கும் என்று தெரியும். அந்த காலகட்டத்திற்கு முன்னால் தூர்வாராமல், அந்த தூர்வாரி அந்த பணிகளில் அந்த முகத்துவாரங்களை சரி செய்யாமல், நீர்நிலைகளை குடிமராமத்து பணி மூலம் ஆழப்படுத்தாமல் இது இருந்துவிட்டு தற்போது இது போன்ற ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பருவமழைக்கு முன்னரே தூர்வாரி இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது. இந்த பருவமழையின் தாக்கத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் ஆய்வு செய்ய வந்த ஸ்டாலினை பெண்கள் மற்றும் முதியவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எந்த அளவில் கொந்தளித்திருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சிகள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. வெள்ளை அறிக்கை எங்கே என்று கேட்டவருக்கும், குறிப்பாக 10 நிமிடங்களில் மழைநீர் வற்றிவிட்டது என்று பேசியவருக்கும் மக்கள் தரக்கூடிய வெள்ளை அறிக்கையாக நாம் இதனை பார்க்கலாம். இந்த செஞ்சால் புயல் காரணமாக வட தமிழகம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இதில் பெருமளவு விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர், மணம்பூண்டி பகுதியில் நள்ளிரவு முதலே மழைநீர் குடியிருப்பு பகுதியில் புகுந்திருக்கிறது. இந்த பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக இன்று வந்த திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்களும் முதியவர்களும் முற்றுகையிட்டு ஆக்ரோஷத்தோடு அவர்கள் வேதனையோடு பேசி வருகிறார்கள். ஆட்சிக்கு வந்து பல்வேறு வெற்று வாக்குறுதிகள் 520 கொடுத்துவிட்டு எதையும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு இவ்வளவு பெரிய மழைநீர் பெய்து வாழ்விடங்களை விட்டு, வீடுகளை விட்டு, உடைமைகளை விட்டு நடுத்தெருவில் நிற்கிறோம், என்ன செய்து கொடுத்தீர்கள் என்று ஆவேசமாக கேட்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நள்ளிரவில் மின்சாரம் இல்லை, காலை வரை குடிக்க தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. இதுதான் எங்கள் நிலை. தற்போது எதற்காக போட்டோ ஷூட் நடத்துவதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த ஸ்டாலினை பார்த்து அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருவதாக வேதனையோடு அந்த கண்ணீரோடு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் இவர்கள் விளம்பர மாடல் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த காட்சிகள் மூலமாக பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளை அறிக்கையை கேட்டவருக்கு இது மிகப்பெரிய ஒரு வெள்ளை அறிக்கையாக இருக்கும் என்று மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் செய்ததை சொன்னதை செய்யவில்லை. நாங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் வீதியில் குழந்தைகளோடு, பிள்ளைகளோடு, பெரியவர்களோடு, வயதானவர்களோடு, நோய்வாய்ப்பட்டவர்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்று கதறக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே மக்களுக்கான ஒரு அரசாக இருக்க வேண்டும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலினின் திமுக அரசு மக்களுக்கான அரசாக இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. ஆவேசமடைந்த அரகண்டநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு வேதனையோடு முற்றுகையிட்டு தங்களுடைய ஆவேசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஒரு முதல்வராக இருந்து எங்களை வீதியில் நிறுத்தியதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை, இதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பரபரப்பான காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முகேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். Gracias.
நீங்க போட்டான்றீங்க நாங்கெல்லாம் சேவரம் நாங்க 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 தலைவா
விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் பகுதியில் ஆய்வு நாடகம் நடத்திய ஸ்டாலினை பெண்கள், முதியவர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற முதல்வருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.